ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்துல இருந்து ஒரு கப்பல் நிறைய மக்கள் அமெரிக்காவுக்கு போனாங்க. புதுசா ஒரு ஊரை உருவாக்கி அங்கே சந்தோஷமா வாழலாம்னு ஆசைப்பட்டாங்க. அந்த கூட்டத்தோட தலைவர் பேரு ஜான் ஒயிட். அவரோட குடும்பம் அந்த கப்பல்ல இருந்தாங்க. அமெரிக்காவுக்கு போன கொஞ்ச நாள்ல ஜான் ஒயிட்டோட பேத்தி பிறந்தா. அவளுக்கு வர்ஜீனியான்னு பேரு வச்சாங்க. அமெரிக்காவிலேயே பிறந்த முதல் இங்கிலாந்து குழந்தை அவதான். எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. அவங்க கொண்டு வந்த சாப்பாடு எல்லாம் தீர்ந்து போச்சு. குளிர்காலம் வேற வர ஆரம்பிச்சது. என்ன பண்றதுன்னு தெரியாம ஊர் மக்கள் எல்லாரும் தலைவர் ஜான் ஒயிட்டு கிட்ட, நீங்க மட்டும் இங்கிலாந்துக்கு போய் எங்களுக்கு சாப்பாடும் உதவியும் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. தன் குடும்பத்தை விட்டு போக மனசே இல்லாம ஜான் ஒயிட் சம்மதிச்சார். ஜான் ஒயிட் இங்கிலாந்துக்கு போனாரு. ஆனா பாவம், அவரால உடனே திரும்ப முடியல. இங்கிலாந்துல போர் நடந்ததால அவர் திரும்பி வர 1 இல்ல 2 இல்ல முழுசா 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் கழிச்சு ஜான் ஒயிட் வேக வேகமா தன் மக்களை பார்க்க ஓடி வந்தார். ஆனா கரையில இறங்கினா அங்கே ஊரே காலி. ஒரு காக்கா கூட இல்ல. 100க்கும் மேல இருந்த மக்கள் ஒருத்தரையும் காணோம். அவங்க இருந்த வீடுகள் எல்லாம் காணோம். ஆனா சண்டை நடந்த மாதிரி எந்த அடையாளமும் இல்ல. ஒரு பொருள் கூட சிதறி கிடக்கல. எல்லாம் அமைதியா இருந்துச்சு. ஜான் ஒயிட் பயந்து போய் எல்லா இடத்துலயும் தேடினார். அப்போ அந்த ஊரோட வாசல்ல இருந்த ஒரு பெரிய மரத்தூண்ல ஒரு வார்த்தை மட்டும் செதுக்கப்பட்டிருந்துச்சு. அது குரோட்டோன். அந்த 115 பேரும் என்ன ஆனாங்க யாருக்குமே தெரியல. இன்னைக்கும் குரோட்டோன் என்ற அந்த ஒத்த வார்த்தை மட்டும் காணாம போன அந்த ஊரோட கதையை சொல்ல முடியாம ஒரு பெரிய மர்மமா நிக்குது.